உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஷார்ட் ஆகி நம்ம கரண்டில் சொருகும்போது வெடிச்சிருச்சுன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி அடி வாங்கினது. அதுக்கப்புறம் எப்பயுமே பொருளை கழட்டி உள்ளே பார்த்துட்டு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் கரண்டில் மாட்டுவேன். இந்த ஊப்பருக்கு வர்ற அந்த 2 வயரை பார்த்தீங்கன்னா காணும். என்ன பண்ணாங்கன்னே தெரியல. வெறுமாட்டிக்கு மொட்டை முழுக்குன்னு இருக்குது. இப்போ கரண்டில் மாட்டி சுவிட்சை போட்டாங்க. ஹோம் தேட்டரில் ஃப்ரண்ட் சைடில் அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அண்ட் இது வரைக்கும் நமக்கு பழைய இரும்பு கடையில் கிடைக்காத ஒரு பெரிய ஹோம் தேட்டர் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இது வெளி சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்குது அண்ட் ஓவர் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டை மட்டும் போயிட்டு கிழிஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த ஹோம் தேட்டரை பிரித்து மேஞ்சு அலசி அரைஞ்சி பார்க்க போகிறோம். இந்த ஹோம் தேட்டரில் என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் இரும்பு கல்லில் போட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இந்த ஹோம் தேட்டரை ஒர்க்காக வைப்போம். இதான் இன்றைக்கி நமக்கு சபதம். நான் எடுத்தோடனே அந்த ஹோம் தேட்டரை கரண்டில் போட்டு பார்க்கல. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஷார்ட் ஆகி நம்ம கரண்டில் சொருகும்போது வெடிச்சிருச்சுன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி அடி வாங்கினது. அதுக்கப்புறம் எப்பயுமே பொருளை கழட்டி உள்ளே பார்த்துட்டு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் கரண்டில் மாட்டுவேன். வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இந்த பயத்தோடவே இதோட பேக் சைடில் இருக்கிற அந்த நட்டெல்லாம் கழட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ உள்ளர பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளே பட்டன், அந்த வால்யூம் கம்மி பண்ணுறது, அந்த போர்டுக்கு போகிற ஒரு 4-5 கனெக்ஷன் வந்து கட்டாகி கிடந்துச்சு. அது கட்டாகலை, அது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வயர் இருக்கும். மேபி இந்த இரும்புக்கல்லை தூக்கி போடும்போது அது கலண்டுச்சா இல்லை யாரும் கட் பண்ணி விட்டாங்களா உள்ள இன்னும் புரியல. ஆனால் கலண்டு கிடக்கு. இதை கூட மாட்டிடலான்னு வைங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் ஊப்பரு. ஹோம் தேட்டரில் அந்த பாஸ் சவுண்டு அடியெல்லாம் கொடுக்குறதே இதுதான். ஸோ இது இல்லாமல் ஹோம் தேட்டர் அப்படிங்கிற பேரே வராது. ஆனால் இந்த ஊப்பருக்கு வர்ற அந்த 2 வயரை பார்த்தீங்கன்னா காணும். என்ன பண்ணாங்கன்னே தெரியல. வெறுமாட்டிக்கு மொட்டை முழுக்குன்னு இருக்குது. சரி, அங்கே கூட சால்ட்ரிங் பண்ணலாம் ஸ்பீக்கரில் கூட. ஆனால் அதோட இன்புட் எங்கேருந்து எடுக்குதுன்னு தெரியல. போர்டில் பார்த்தோம்னா அதுக்கான அடையாளமே தெரியல. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அந்த போர்டை செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவனோ கம்பி வச்சு கீச்சி வச்சுருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஹோம் தேட்டர் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு. அதை சரி பண்ண கடையில் கொடுத்துருப்பாங்க போல். அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுனா வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து கருகி போயிருக்கு. கர்மா என்ன இப்படி நாருது? மேபி இது கூட ஒரு பெரிய இம்பாக்டாக இருந்துக்கலாம் அந்த ஹோம் தேட்டர் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ஊப்பரில் வந்து அந்த 2 வயருக்கான இன்புட்டு எங்கிட்டு இருக்குன்னு தெரியல. வயரே காணும். அதனால் ஃபஸ்ட் நமக்கு ஊப்பர் வந்து ஒர்க் ஆகலாம் பார்ப்போம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏன்னா ஹோம் தேட்டரில் வந்து ஊப்பர் ரொம்ப முக்கியம்ல. இந்த ஸ்பீக்கரை கழட்டி நம்ம பானைகளை வச்சா கூட அதே போல் ஹோம் தேட்டர் எஃபெக்ட் தரும். ஸோ அதனால் அந்த ஸ்பீக்கர் ஊப்பர் வந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் வந்து சால்ட்ரிங் பண்ண வயரை ஊப்பரில் 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி அதை அப்படியே வெளியே விட்டு அதுக்கப்புறம் ஹோம் தேட்டருக்குள்ளே ஒரு 4-5 வயர் டிஸ்கனெக்ட் ஆகிருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இப்போ கரண்டில் மாட்டி சுவிட்சை போட்டாங்க. ஹோம் தேட்டரில் ஃப்ரண்ட் சைடில் அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக இந்த ஹோம் தேட்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஊப்பரில் தான் ஏதோ பிரச்சனை. சரி, அது கிடக்கட்டும். பின்னாடி வந்து இந்த சின்ன ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பென்ட்ரைவ் போட்டு பார்த்தேன், பாட்டு ஓடுற மாதிரி, எஃப்எம் ரேடியோ ஒர்க் ஆகிற மாதிரி, ஆக்ஸ் கேபிள், ப்ளூடூத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டிஸ்பிளே ஷோ ஆகுது. ஸோ ஸ்பீக்கர் மட்டும் தான் நம்ம மாட்டி பார்க்கணும். அதனால் பேக் சைடில் ஸ்பீக்கர் மாட்டி பார்த்தோம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவுட்புட் வந்துட்டுருக்கு. இந்த குட்டி ஸ்பீக்கர் பார்த்தீங்களா எப்படி பாடுதுன்னு. இதில் நல்லாவே அவுட்புட் வருது. ஸ்பீக்கர் நல்லா பாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஊப்பர்லேருந்து 2 வயர் சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது படிக்கும்போது அதுவும் படிக்கணும்ல, அதனால். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தப்போ நமக்கு வந்து ஊப்பரில் வந்து ரொம்ப சவுண்டு கம்மியாக வருது. அது மட்டும் இல்லாமல் கரகரன்னு ஒரு மாதிரி இறையுது. ஏன்னா நார்மல் ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஊப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பாஸு சவுண்டு எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலவே இதுக்கு வந்து அதிகமான வாட் தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம இப்போ கொடுத்த வாட்டு வந்து இந்த ஸ்பீக்கருக்கு ஊப்பருக்கு பத்தாமல் அதனால் இந்த மாதிரி குறைன்னு சவுண்டு ஒரு மாதிரி கேட்குதா, இல்லை ஊப்பரோட தாள் கிழிஞ்சு போயிட்டு உள்ள டேமேஜ் இருக்குது, அதனால் இந்த மாதிரி குறைன்னு சவுண்டு கேட்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக ஊப்பரோட ஃப்ரண்ட் சைட் டோரை வந்து ஓப்பன் பண்ணேன். ஸ்பீக்கரில் கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடில் ஆரஞ்சு பார்த்துட்டு வந்தப்பான்னு தெரிஞ்சது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. நார்மல் ஸ்பீக்கரில் இந்த மாதிரி தாள் கிழிஞ்சாலே குறைன்னு சவுண்டு கேட்கும். இது ஊப்பரு நல்லா பாஸு அடியெல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா, கிழிஞ்சி போயிருந்துச்சுன்னா
கண்டிப்பாக வந்து சவுண்டு ஒழுங்காக கேட்காது, குறை தான் கேட்கும். நல்ல வேலை பெரிய அளவில் கிளியில், அதனால் பசை போட்டு ஒட்டி இதை சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மெயின் பிரச்சனை என்னென்னா, இந்த ஊப்பருக்கு கனெக்ஷன் எங்கே கொடுக்குறது? 2 போர்டு கொடுத்துருக்காங்க, இல்லை எங்கே கொடுக்குறதுன்னு தான் சந்தேகம். ஸோ இதை வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். சொல்லி இந்த மாதிரி ஹோம் தேட்டரு, எஃப்எம் ரேடியோ, டிவி இது எல்லாத்துலேயுமே ஸ்பீக்கர் நல்லா இருக்குது, ஆனால் சவுண்டு வர மாட்டேங்குது, குறைன்னு கேட்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உள்ளே இருக்கிற போர்டில் ஃபெட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு. சொல்லி ஃபெட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறோம். அது எல்லாத்துலேயுமே சவுண்டு வந்து வேறு மாதிரி வருது. அதுவே இந்த ஹோம் தேட்டர் உள்ளே இருக்கிற ஊப்பரில் பார்த்தீங்கன்னா சவுண்டு பாஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது. இந்த மாதிரி ஒரே சவுண்டை டிஃப்ரெண்ட்டாக ஆம்பிளிஃபை பண்ணி தரதுக்கு தான் இந்த ஃபெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் டெக்னாலஜி. நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்த அந்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வந்து 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்காக அந்த போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 சின்ன ஃபெட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே உள்ளே இருக்கிற ஊப்பருக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி தரணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் 2 ஃபெட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்லேருந்து தான் வரும். ஸோ ஆக ஃபெட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 கம்பி எம்டியாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஊப்பருக்கான கனெக்ஷன் கம்பி. ஊப்பரோட கனெக்ஷனை கண்டுபிடிச்சி இப்போ ஹோம் தேட்டர் ஆன் பண்ணி விட்டு பாட்டை போட்டோன்னா ஊப்பர் வந்து ஒழுங்காக படிக்கலை, குறைன்னு சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் அந்த ஊப்பருக்கு போகிற ஃபெட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கருவி போயிருக்கு. இந்த மாதிரி ரெசிஸ்டர்லாம் சும்மாலாம் கருவி போகாது. அதிகமாக நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம், வோல்டேஜ் அதிகமாக தான் அப்படி இந்த மாதிரி கருகி போகும். இப்போ அந்த ரெஜிஸ்டருக்கு யார் அதிகமாக வோல்டேஜ் கொடுத்தா ஃபெட்டுக்கிட்ட இருந்தால் தான் வோல்டேஜ் வருது. அப்போ ஃபெட்டால் தான் இது வந்து கருகி போயிருக்கணும். இருந்தாலும் நம்ம இந்த ரெஜிஸ்டரை மாற்றி விட்டு பார்த்தோம், ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் குறைவாக தான் சவுண்டு கேட்குது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ப்ராப்ளத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோமா? அந்த அவுட் சைடு 4 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா தெளிவாக பாடுது. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அதில் இருக்க ஃபெட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த ஊப்பரில் வந்து ஒரு ஃபெட்டு ரிப்பேர் ஆனதுனால அது வந்து பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டரையும் அட்டாக் பண்ணி விட்டுருச்சு. அதே போல் ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அந்த அவுட்புட்டை கொடுக்கல. அதனால தான் ஊப்பர் வந்து பாட மாட்டுக்கு குறைன்னு சவுண்டு கேட்குது. இந்த டைப்பான ஃபெட்டை எங்கள் ஊரில் இருக்க எலக்ட்ரானிக் கடையில் கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபெட் இல்லாதனால அந்த ஊப்பரை என்னால் சரி பண்ண முடியல. ஸோ வெளி சைடில் அந்த 4 ஸ்பீக்கர் மாற்றம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்பீக்கரை பானைக்குள்ளேயோ இல்லை குடத்துக்குள்ளேயோ வச்சோம்னா அந்த ஊப்பரில் கிடைக்கிற சவுண்டு ஒரு பாதி அளவு சவுண்டு வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்த ஹோம் தேட்டரு இந்த அளவுக்கு ஒர்க் ஆகிறதே பெரிய விஷயம். இந்த ஹோம் தேட்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா ஜான் பேரலில் 5.1 மல்டி சப்சிஸ்டம். ஸோ இதுக்கான ஃபிட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இதுக்கு போட்டு ஒர்க்காக செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஊப்பர் ஃபிட்டு இந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் டேமேஜ் பண்ணி விடுவான் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலாண்ணா. யார் நம்புறேன்னே தெரியல தாசண்ணா. அவன் ஒர்க் ஆகாத காண்டில் ஏன் மேலே கோவத்தை கட்டி என்னை எதுவும் உடச்சி போடலையே, அது வரைக்கும் சந்தோஷம்.